வணக்க மக்களே, வெல்கம் டு தி ஃபென்சர் ஷோ. இன்னைக்கு ஷோல நம்ம பார்க்க போறது ஒரு டிஸ்டர்பிங்கான டாக்குமெண்ட்ரியோட ரிவ்யூ. வச்சத்தி அப்படின்ற ஒரு டாக்குமெண்ட்ரி யூடியூப்ல அவைலபிளா இருக்கு. இந்த டாக்குமெண்ட்ரி 1992ல நடந்த ஒரு திடுக்கிடும் சம்பவத்தை மையமா வச்சு அமைக்கப்பட்ட டாக்குமெண்ட்ரி. வச்சத்தி கேஸ் அப்படின்றது உங்கள பலருக்குமே தெரியும். ஆக்சுவலா இந்த வச்சத்தி அப்படின்ற பகுதி வந்து தர்மபுரியில இருக்கக்கூடிய ஒரு ட்ரைபல் வில்லேஜ். அந்த இடம் சந்தன மரங்கள் செழிப்பா வளரக்கூடிய ஒரு பகுதி அப்படின்னே சொல்லலாம். அப்ப பவர்ல இருக்கக்கூடிய அரசியல்வாதிகள், கவர்மெண்ட் அபிஷியல்ஸ் இவங்களே வந்து அந்த சந்தன மரங்களை வந்து திருட்டுத்தனமா வந்து கடத்துறது அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயம் பண்ணிட்டு இருக்காங்க. அங்க இருக்கக்கூடிய மிச்ச மரங்களையும் எடுக்கணும் அப்படின்றதுக்காக அந்த ஊருக்குள்ள போய் அந்த மக்களை மிரட்டுறது அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயத்த பண்றாங்க. அந்த மிரட்டல் அப்படின்றது வெறும் மிரட்டலா நிக்கல. அங்க இருக்கக்கூடிய மக்களை ப்ரூட்டலா தாக்குறாங்க. அங்க இருக்கக்கூடிய இளம் பெண்களை கொடூரமா கற்பழிக்கிறாங்க. இன்ஃபேக்ட் அதுல பாதிக்கப்பட்ட பெண்கள் அண்ட் அதை நேர்ல பார்த்த ஒரு வயதான மூதாட்டியோட ஒரு ஸ்டேட்மெண்ட் அப்படின்றதெல்லாம் பயங்கர ஷாக்கிங்கா இருந்துச்சு அப்படின்னே சொல்லலாம். இந்த சம்பவம் தமிழ்நாட்டிலேயே நடந்துச்சு அப்படின்னு நீங்க யோசிக்கலாம். உங்களுக்கு இன்னொரு ஷாக் என்னன்னா, இது நடந்தது வந்து ஏடிஎம்கே பீரியட்ல, அதுவும் ஜெயலலிதா வந்து ரூல்ல இருந்த ஒரு டைம்ல. இன்னொரு அடிஷனல் இன்ஃபர்மேஷன், அப்ப அந்த கேஸ்ல முக்கிய குற்றவாளியா கருதப்பட்ட ஒரு பொலிட்டீஷியன் யாரு அப்படின்னா, அந்த டைம்ல வனத்துறை அமைச்சரா இருந்த செங்கோட்டையன். இப்ப பிரபலமா பேசப்படுறாருல, அதே செங்கோட்டையன் தான். இந்த சம்பவத்தை வெளியே கொண்டு வந்ததுக்கு முக்கியமான காரணமே வந்து சிபிஎம் பார்ட்டியோட தோழர்கள் தான். மக்களோட மக்களா அவங்களுக்கு சப்போர்ட்டிவா நின்னு களத்துல இறங்கி இன்ஃபேக்ட் இந்த கேஸை வெளியே கொண்டு வரதுக்கு பெரும்பாடுபட்டிருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். இன்னைக்கு அரசியல வந்து சோசியல் மீடியாலயோ இல்ல வந்து நார்மலா ஒரு போஸ்ட் போட்டோ இல்ல என்ன மாதிரி வீடியோ போட்டோ பேசிட்டு போயிடலாம். பட் உண்மையான அரசியல்னா என்ன, அதுல என்ன மாதிரியான ஆபத்துகள் இருக்கு அப்படின்றத ரொம்ப ஓப்பனா சொன்ன ஒரு டாக்குமெண்ட்ரி.